செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு காந்திய இயக்கம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் சென்னையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு முழு மதுவிலக்கை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். காந்திய கொள்கைகள் மீண்டும் மக்கள் மனதில் பதிய வைப்பதற்கும் அண்ணலின் மிக முக்கிய கொள்கைகளில் ஒன்றான பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இது நடைபெறுகிறது. அதிக வருவாய்க்காக மதுக்கடைகளை திறப்பதை அரசு கைவிட வேண்டும் என்றும் வருமானத்தை அதிகரிக்க வேறு வழிகளை கையாள வேண்டும் என்றும் ஊர்வலத்தின் போது வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. நடுவண் அமைச்சரவையின் சிக்கன நடவடிக்கையை விமர்சித்து சர்ச்சையில் சிக்கிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சசி தரூர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். வானூர்தியிலோ தொடர் வண்டியிலோ பயணிக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாதாரண வகுப்பிலேயே செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு சிக்கன நடவடிக்கைகளை நடுவண் அரசு அண்மையில் அறிவித்தது. ஆனால் சாதாரண வகுப்பில் பயணம் செய்வது மாட்டுத் தொழுவத்தில் பயணிப்பதற்கு இணையானது என்று சசி தரூர் கூறினார். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அமைச்சர் சசி தரூர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சசி தரூர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து இது குறித்து விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜியையும் அவர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் விவரங்கள் எதையும் சசி தரூர் தெரிவிக்க மறுத்துவிட்டார். குழந்தைகளின் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சீன பொம்மைகளை சென்னை துறைமுகத்தில் இருந்து சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற பொம்மைகளும் நெகிழி பொருட்களும் சென்னை துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கமுக்க தகவல் கிடைத்தது. இதன் பேரில் சீனாவில் இருந்து வந்திருந்த 45 பெட்டகங்களை ஆய்வு செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அதில் இருந்த தரமற்ற பொம்மைகளை பறிமுதல் செய்தனர். சுங்க இலாக்கா அதிகாரிகள் சைனாவிலிருந்து வந்த டாய்ஸ் கன்சைன்மெண்ட் எல்லாம் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டார்கள். இப்போ சோதனையின் போது இவைகள் எல்லாம் ரொம்ப மலிவான பொருட்கள் அப்படின்னு தெரிய வந்தது. மொத்தம் இதுவரைக்கும் 45 கண்டெய்னர்களை நாங்கள் பறிமுதல் செய்திருக்கிறோம். இப்பொருட்களின் மதிப்பு ஏறத்தாழ 5.5 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த 25 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சீனாவில் இருந்து பொம்மைகளுடன் வந்து கொண்டிருக்கும் மற்றொரு கப்பலையும் ஆய்வு செய்ய சுங்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.